தமிழ்நாட்டு மக்களே, இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிளைசம். ஆமாங்க. சோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் அப்படிங்கிற ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? சோ இந்த ப்ராடக்ட நம்ம சாரோ ரஜித் சார் சொன்ன மாதிரி நியூட்ரிசார்ஜ் கிளைசம நம்ம தமிழ்நாட்டுல ஈஸியா நம்ம சேல் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ப்ரீ டயபெட்டிக்ஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் கொடுக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்குன்னா அவங்க ரத்தத்துல டெஸ்ட் பண்ணும் போது சுகர் லெவல் கூட இருக்கும். சோ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுக்கலாங்க. சோ இந்தியாவில் தமிழ்நாட்டுல நம்ம ஈஸியா விற்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால எந்த மாநிலத்துல எந்த ஸ்டேட்ல டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. சோ இரண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. அப்ப நம்ம என்ன அர்த்தம், நம்மள சுத்தி இருக்கிற மக்களுக்கு சக்கரை நோயாளியா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தேவைப்படுகின்ற நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ஈஸியா எடுத்துட்டு போலாம். சோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கிற மக்கள் தான் தமிழ்நாட்டுல அதிகம். அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல இருக்க சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபுல்லா லைஃப் ஃபுல்லா மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு, அப்படிதானே? சோ இங்கிலீஷ் மெடிசின்ஸ் ஒன்ஸ் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த இங்கிலீஷ் மெடிசின்ஸையே விட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அந்த அளவு அற்புதமான ப்ராடக்டாக நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம். அது போக நியூட்ரிசார்ஜ் கிளைசம் விற்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட இன்கமும் கூடும். ஏன்னா இருக்கிறது நிறைய பிவி கொடுக்கறதுனால சோ உங்களுடைய இன்கமும் கூடும். சோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்துல இருக்கிற ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது இருக்கு, இப்படித்தான் பண்ணும் அப்படின்னு மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. சோ இன்னைக்கு கிளாஸ ப்ளீஸ் எல்லாரும் கவனமா கவனிங்க. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் நம்ம ரஜித் சார் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. வேற எந்த கம்பெனியுமே இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களுடைய நன்மைக்காக தான் இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் கவனமா கவனிங்க. ஒரு நியூட்ரிசார்ஜ்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. அந்த நோட்ல சார் சொல்றதெல்லாம் எழுதிட்டே வாங்க. செல்லிங் டிப்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதையும் தனியா எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுனால சொல்றோம். எஸ் சார். Yes, thank you. To start our session as usual, Nutricharge anthem, and then we'll come back with the Nutricharge Glycem. हम सेहत के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को हमें मिलकर स्वस्थ बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज। हो हम झूठ की आवाज नहीं, हम बीमारी का इलाज नहीं। हमें कसरत के संग रोज रोज न्यूट्रीचार्ज अपनाना है। कोई 2 का हो या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज,
Nutricharge, Nutricharge. ये भारत देश की शान बड़ी, ये भारत का अभिमान बड़ा। न्यूट्रीचार्ज शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बतलाना है, भारत वैज्ञानिकों का खजाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्रीचार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज। Everybody! मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज। Thank you very much. Okay, so we'll start with Nutricharge Glycem product as well as Glycem tablets, right? Both formation we'll be talking about. And this is a blessing as far as I'm concerned, because you all know the company basically has promoted or positioned it for pre-diabetic people. Okay, but the amount of result which we got by giving to pre-diabetic people, which prompted us to give to diabetic people. So what I did in Kerala is, after getting a very good result with pre-diabetic people, I started giving it to diabetic people, because you know this is not a medicine, this is a nutrition supplement. So whatever you give, it will not harm basically. Whatever the situation, that will remain like that. If at all you are going to get some result, that will be the better side, right? Positive side. That's the reason I took the risk and I started giving it to people, because some 6 years back I launched this all over the south and north, some of the states. So I took my own decision by giving it to the diabetic people, and I'll tell you what a result we got. In fact, the people who are there on insulin, they also skipped medicine and they are totally on nutrition supplements. So this is how we say that how to live without medicine. You can live without medicine. So this is a very, very absolutely wonderful product, and this product doesn't contain any chemical whatsoever. It only contains phytochemicals, that means the chemicals which you get from plants or the natural things which the God has created. No artificial chemical, and most of the anti-diabetic drugs which you find available in the market comprises of very, very dangerous chemicals. So this is one of the best things to happen. So with Nutricharge Glycem product and tablets, you will get only effect. There is not much side effect as such. But with other anti-diabetic product, you are getting a very huge side effect. So this is what I really got this, and I made many people to stop the medicine and be on nutrition supplements. And Nutricharge Glycem is a big way helping them. Okay, and definitely because the people are there in a very large number who are suffering from diabetic because of the lifestyle, because of the food habits which we people in South India follows. So I request you all to promote this to each and everyone, so that the people who are diabetic or the people who are going to be future diabetic can be safeguarded from this. Okay, thank you. Yes. Yes, sir. So இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் பத்தி பார்க்க போறோங்க. So நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எதற்காக யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்காக தான் உருவாக்கப்பட்டது. So ப்ரீ டயபெட்டிக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை நோய் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்துல இருக்கிற மக்களை we call it as ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா இப்ப நம்ம ப்ரீ டயபெட்டிக்கும் கொடுக்குறோம் இத நியூட்ரிசார்ஜ் கிளைசம். அது போக டயபெட்டிக் அதாவது சர்க்கரை நோயாளிகளா இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளால ப்ரீ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அது பயங்கர ரிசல்ட், ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரிஞ்சோன்னே டயபெட்டிக் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட ஆரம்பிச்சு அவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சோன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிளைசம் நீங்க சர்க்கரை நோயாளிகளுக்கும் கொடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் ஆகிறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ப்ரீ டயபெட்டிக் சொல்லுவோம் அவங்களுக்கும் கொடுக்கலாம். ரிசல்ட் அபாரமா தெரியுதுங்க. சோ நம்ம கண் கூட தெரியறதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இத வேற ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கெமிக்கல் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. சரியா? டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுக்காக சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ் மெடிசின்ஸ் தான் உள்ள ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம்ல கெமிக்கல்ஸே உள்ள கலக்கல, வெறும் மூலிகைகளா தேர்ந்தெடுத்து உள்ள சேர்க்கப்பட்டனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. நீங்க பயப்பட தேவையில்ல. யாருக்காச்சும் ஒருத்தவங்க கொடுக்குறீங்க இல்லாட்டி நீங்க யூஸ் பண்றீங்க நியூட்ரிசார்ஜ் கிளைசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. இதுல கெமிக்கல்ஸ் அப்படிங்கறது எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. சோ சார் சொல்றாங்க நிறைய பேருங்க சார் தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதை கொடுத்து எவ்வளவோ நாள் வருஷக்கணக்கா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே நியூட்ரிசார்ஜ் கிளைசம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்சுலின் எடுக்கிறத விட்டுட்டாங்க, இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எடுக்கிறத விட்டுட்டாங்க. அவங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நோயாளிகளுக்கு அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூட்ரிசார்ஜ் கிளைசம் நீங்க இது கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு தாராளமா பரிந்துரைக்கலாங்க. ஏன்னா இதுல கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதே இல்ல. கெமிக்கல்ஸ் இல்லாதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இது ஏற்படுத்தவே படுத்தாது. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா பல வருஷமா அவங்க சுகர் பேஷண்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்கள நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு படிப்படியா பயங்கர நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அப்படிங்கறதுனால நம்ம சைட்ல இருந்து நியூட்ரிசார்ஜ் கிளைசம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளீஸ் இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்து சார் சொல்ல போறது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு நீங்க மக்கள் கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எஸ் சார். Yes. So now, as Preethi ma'am has already said, what is a pre-diabetic situation? Pre-diabetic person is a person who is out of normal area and yet not reached the diabetic level. So he is somewhere in between. Okay. So if you look into the colors of this, normal person is always safe. That's the reason green color. Pre-diabetic patient is not that safe, but not that in danger. So it's the yellow one. And diabetic is very dangerous. That's why it is in the red color. So this is just to make you understand. If you merge this into the traffic signals, it will definitely highlight what actually I meant here. So pre-diabetic is somewhere in between diabetic and normal. But one thing is very sure. If a person has moved from the normal level to pre-diabetic level, if you don't take any action, you will definitely end up being a diabetic. There is no chance of going back. So when you find that you are a pre-diabetic, you need to take action to counter all this. Otherwise, you will end up being a diabetic, right? Okay. Now, as I told you, pre-diabetes, when we say, there are umpteen number of terminologies which you use to actually emphasize this. First is pre-diabetic. That means before getting or before being a diabetic, that is pre-diabetic. The same thing applies for pre-diabetic. The other names are like borderline diabetic. That means you are very close to being a diabetic, but you are yet not. Then impaired glucose tolerance, that is IGT. That means that the glucose tolerance is impaired, the imbalance as well. So the real action of the glucose is not happening there. So there is some problem with the glucose activity in your body. And because the glucose activity has got some problem, it is not actually helping you. It is in fact troubling you. And that's what it is called pre-diabetic. So your level of glucose in your blood is slowly started increasing. It's not becoming normal. And that's what it is, impaired glucose tolerance. You are not able to tolerate the glucose which is being there. So all these nomenclature remain, the meaning remains same. That means you are somewhere in between a position where you are slowly moving towards diabetic. You have left the normal area and you are moving towards diabetic. Okay. We'll tell this and we'll come back. Yes. Yes, sir. So, இப்ப நான் என்ன சொல்ல போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is pre-diabetic? Pre-diabeticனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்
தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ ப்ரீ டயபெட்டிக்னா என்னன்னா, இங்க 3 கலர் கொடுத்திருக்காங்க. கிரீன், yellow, ரெட். சோ ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோயாளிகளை அவங்க ரெட் கலர்ல காட்டியிருக்காங்க. சர்க்கரை நோயே இல்லப்பா, என்னோட பிளட்ல வந்து நார்மல் தான், சுகர் லெவல்லாம் நார்மலா இருக்கு அப்படிங்கறத பச்சை கலர்ல காட்டியிருக்காங்க. சோ இன் பிட்வீன் இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு கட்டம் இருக்குங்க, அததான் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க சர்க்கரை நோயாளி இல்ல, நார்மலும் கிடையாது, அப்ப இன் பிட்வீன்ல நிக்கிறதுதான் ப்ரீ டயபெட்டிக். அதை எல்லோ கலர்ல காட்டியிருக்காங்க. சரியா? சோ அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். சோ ப்ரீ டயபெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க உங்க ரத்தத்தை வந்து டெஸ்ட் பண்றீங்க. சரியா? சோ சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க லேப்ல, ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டி வீட்டுல கூட உங்க ரத்தத்துல வந்து எவ்வளவு சுகர் இருக்கு அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செக் பண்ணும் போது உங்களுடைய ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் நார்மலை விட கூட காட்டுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதாவது டயபெட்டிக்ஸ்னு ஒரு அளவு இருக்கும், அது என்ன அளவு அப்படின்னு நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லுவோம். சோ டயபெட்டிக்ஸ் இருக்கிற அளவுக்கு கீழே நார்மல் அப்படின்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு மேல. சோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்னு அர்த்தம். அப்ப ப்ரீ டயபெட்டிக்னா என்ன ஆகும்? ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா கூடிய சீக்கிரம் நீங்க டயபெட்டிக் ஆயிருவீங்க, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இதற்கு இன்னொரு பேரு, இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் பண்றீங்க, இல்லாட்டி வேற ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணும் போது பிளட்ல வந்து உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா டாக்டர் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி IGT அப்படின்னு சொல்லுவாங்க. IGT அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீ டயபெட்டிக்ஸ் தான் இன்னொரு பேரு இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ரத்தத்துல டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து IGT சொன்னா அதுக்கு பேர் ப்ரீ டயபெட்டிக். அப்படி இல்லைன்னா பார்டர் லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு அதாங்க அர்த்தம். ஸோ ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கறதான் நம்ம வந்து 3 வகையா பிரிச்சு சொல்றோம். ஸோ டாக்டர் உங்களுக்கு வந்து IGT இல்லாட்டி பார்டர் லைன் டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். டயபெட்டிக்கு முந்தைய காலகட்டத்துல இருக்கிறது தான் நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்குரிய லெவல் உங்க ரத்தத்துல அவங்க லேப் டெஸ்ட் பண்ணி லெவல் காட்டுவாங்க இல்லையா, அந்த லெவலை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் ஒரு பேஷண்ட் நீங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை பார்க்கும் போது இல்லாட்டி உங்க ரத்தத்தை நீங்க டெஸ்ட் பண்ணும் போது நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். எஸ் சார். Yes. Now, as ma'am said now, that when you check your blood glucose level after 2 hours of having your food, and you find the result like this, then you can actually interpret where you actually stand. So if your blood glucose level after 2 hours of food, the blood glucose level is 139 milligram per deciliter or below. Here it is up to 100, it is written, but you can go up to 85 to 90, no problem. So 85 to 90 to 139 milligram per deciliter, you are normal. 140 to 200 milligram deciliter per deciliter is pre-diabetic. And above 200 milligram per deciliter, you are a clear case of diabetic. So these parameters or these numbers you should remember, because if the number is changed a little, your level will change. So it is very much necessary to understand where you actually stand. So please make sure that these parameters are very, very clear to you, right? Okay. Now, the main reasons for pre-diabetic, I'll tell you after this. Yes. எஸ் சார். சோ ப்ளீஸ் இத தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு இந்த நம்பர் வந்து மறக்கும் அப்படிங்கறதுனால சொல்றேன். சோ டயபெட்டிக்னு எப்ப சொல்லுவோம்? உங்க ரத்தத்துல சார் சொன்ன மாதிரி நீங்க சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. யாராச்சும் வந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு லேப்ல போய் இல்லாட்டி டாக்டர்ஸ்ட போய், இல்ல உங்களுக்கு அந்த ஒரு இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்களே செக் பண்ணிக்கலாங்க. சோ எப்ப செக் பண்ணணும்? சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது லெவல் என்னென்ன காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பாத்துக்கோங்களேன். சோ சர்க்கரை நோயாளிகள் இல்ல நார்மல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அளவு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 100 அப்படின்னு போட்டிருக்காங்க, நம்ம ஒரு 80ல இருந்து கூட எடுத்துக்கலாம். சோ 85ல இருந்து அந்த ஒரு 90, 100, அப்ப 100ல இருந்து அந்த 80ல இருந்து 139 வரைக்கும் அளவு காட்டுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க ரத்தத்துல சர்க்கரை இல்ல, நீங்க வந்து நார்மல் அப்படின்னு அர்த்தம். பயப்பட தேவையில்லைங்க. சோ யார் யாருக்குன்னா 200க்கு மேல காட்டுது, 200க்கு மேல எந்த நம்பர் வந்தாலும் சரி நீங்க ஒரு சர்க்கரை நோயாளி தான், நீங்க வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 200க்கு கம்மியும்
140க்கு மேலேயும் காட்டும். அதாவது 140ல இருந்து 200. சோ இந்த இன் பிட்வீன்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிட்வீன் 140 to 200 ஏதாச்சும் ஒரு நம்பர் காட்டுச்சுன்னா நீங்க ப்ரீ டயபெட்டிக்னு அர்த்தம். சோ ப்ரீ டயபெட்டிக்னா என்ன? நாங்க சொன்ன மாதிரி டயபெட்டிக் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்துல இருக்கிற மக்களை we call it as ப்ரீ டயபெட்டிக். அப்பனா என்ன அர்த்தம்? எந்த நேரத்துலனாலும் அவங்களுடைய ரத்தத்துல இருக்க சுகர் லெவல் 200 தாண்டி எவ்வளவு நாளும் போகலாம். அவங்க இப்பவே அவங்க கண்டிப்பான முறையில் அவங்க டயட் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு அர்த்தம். எஸ் சார். Yeah. So now, what are the main reasons for a person from normal level, transforms into or moves into pre-diabetic level? And this is some of the reasons which I am going to tell. And when you listen to this, you may find that some of us remains in that level. So you need to change the lifestyle. So the first and foremost is comfort loving. If you are so much in comfort, the chances of getting diabetes is very high. Because look at the lady over there, simply sitting, enjoying all types of junk food, drinking junk water. So what actually happens is the comfort level goes up, and that brings you from normal to pre-diabetic and from pre-diabetic to diabetic. So this is one thing. And over and all, the lady is very, very fatty. The more the fatty you are, the more the problematic you are. That you need to understand. Okay. The more fatty you are, the chances of getting diabetic is very, very high. So reduce the body fat as much as possible. And you can find that in South India, most of the people are very, very fatty. And that's because of the overeating of carbohydrate and fatty food. And very less exercise, no burning of calories. So that leads to diabetes. Number two, lack of exercise, as I told already. And we know that, to get a very good health, you need to take 70% nutrition and 30% exercise. Unfortunately, the exercise part never happens. People don't even walk, right? But of course, walking is not an exercise, but still, it will make the body organs and body parts to tune together. But unfortunately, everything is in a different way. Third is excess body fat. Now, this is the biggest problem. This creates huge problem. And why the body fat increases is because of over intake of carbohydrate and fat. And number two, very less intake of protein. So when the protein level is very, very low, the body fat increases because you are losing the muscle. And the protein is the food for the muscles. And if you are not taking protein at adequate quantity, that is going to really kill you. So this is excess body fat, right? You can see the extra part which is being shown over there is unwanted. It's not required at all, but that is what is the main part of our body. Next is lack of nutrition. So, most of the people lack nutrition, and we know that very clearly. And because of lack of nutrition, only all these types of diseases are there. And look at this person who is working in a very good office, very knowledgeable person, but as far as nutrition is concerned, he is absolutely illiterate because he is eating junk food, no water anywhere near to him. So this is again creating a huge problem, and this leads to a normal person to become a pre-diabetic and then diabetic. Then stressful life. The stress is increasing day by day nowadays because of so many factors. And the stress, as the stress increases, the pressure on your body increases, and that causes all these type of problems. Right? So these are all very important points for you to understand, because these are the reasons which can cause a pre-diabetic, which can cause which can cause a normal person to transform into a pre-diabetic patient or a diabetic patient. So this is a big thing to understand. So please change your lifestyle. Yes. எஸ் சார். சோ அடுத்து சொல்ல போறதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணங்கள். என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் ஆகுறதுக்கு காரணம். சோ டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக், ஏன் ஒரு மனுஷனுக்கு சர்க்கரை நோய் வருது, எதனால வருது, எப்படிலாம் வாழ்ந்தா வரும் அப்படின்னு சொல்லி காரணங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் நம்ம தெரியாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எல்லாம் தலைகீழ நின்னாலும் என்ன பண்ண முடியல, டக்குன்னு அதுல இருந்து வெளியே வர முடியல. அப்படிங்கறதுனால காரணத்தை தெரிஞ்சு இன்னைக்குல இருந்தே அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வர விடாம தடுத்துடலாங்க. சோ முதலாவது சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட் லவ்விங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கம்ஃபோர்ட் லவ்விங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலை செய்யறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு சோ வீட்லயே உட்காந்து உடல் கை கால அசைக்காம இப்படி அந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இல்லாட்டி உங்களுடைய வேலைகளே செய்யாம முடிஞ்ச அளவு அப்படியே கொஞ்சம் சோம்பேறியா இருந்தீங்கன்னா
அது பேர் தான் கம்ஃபர்ட் லவ்விங். அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே அதிகப்படுத்திக்கிறீங்க. சோ அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் தேவைங்க. நம்ம மனுஷன் பிறவியா எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கையை கால் அசைச்சு வேலைகள் செய்யணும். அப்பதான் அந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப எக்ஸசைஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டயபெட்டிக்ஸ் வருமா? கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு மெயின் ரீசன்ங்க. அடுத்தது என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸஸ் பாடி ஃபேட். உங்க உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கா? நீங்க உடல் பருமனா இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கும் சர்க்கரை நோய் வரும். சரி, ஏன் உங்க உடம்பு குண்டா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களும் அதுவும் பாக்குறதுக்கு தொப்பை இல்லாத மனுஷங்களை நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சாப்பிடுற டயட் அப்படி, நம்ம தப்பான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிடுற காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சத்தும், அது போக ஃபேட் அதாவது கொழுப்பு. சரியா? எதுனாலும் எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து பொரிச்சு எடுத்து சோறுக்கு வச்சு சாப்பிட்டு இட்லி தோசை சாப்பிடறதுனால கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்டும் நிறைஞ்சு இருக்கு. அப்ப எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் ஃபேட் எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈஸியா வெயிட் போடுறோம். கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமா வச்சிருது, அதுவும் தொப்பை வந்து நிறைய வச்சிருது. அப்படிங்கறதுனால நமக்கும் ப்ரீ டயபெட்டிக் வரக்கூடிய காரணங்கள் அதிகமா இருக்கு. சரியா? அடுத்து இந்த பிக்சர்ல காட்டியிருக்காங்க பாருங்க, அழகா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நல்லா படிச்சவர் தான். இப்போ லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்காரு. அப்ப படிச்சவருக்கு தெரியும் எது உடம்புக்கு நல்லது, எது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கையில வச்சிருக்கிறது ஒரு பர்கர், கீழே வச்சிருக்கிறது ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்ப அதுல என்ன இருக்கு? சத்துக்கள் இல்ல. அப்ப நம்ம சாப்பிடுற யார் ஒருத்தங்க சாப்பிட்ற சாப்பாடுல சத்துக்களே இல்லாம அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசம் 2 மாசம், அதுவே 1 வருஷம் 2 வருஷம் இப்படியே நீங்க போகும்போது சத்துக்கள் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே உங்க உடம்பு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவல் எக்கு தப்பா போகத்தான் செய்யும். நீங்க ஒரு டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக் பேஷண்டா ஆகத்தான் செய்வீங்க. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஒருத்தங்க சாப்பாட்டுல புரோட்டீன் இல்லாம போச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அதாவது புரதச்சத்து இல்லாம போனா கூட நீங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உடம்புல கொழுப்பு கூடும். சோ புரதச்சத்து தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணும். அப்ப புரதச்சத்து இல்லாம போறதும் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் கூட இருக்கிறதும் ஒரு மெயின் காரணம் சர்க்கரை நோய் ஆகுறதுக்கு. சரியா? அடுத்தது என்ன ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா தள்ளிட்டு போறீங்களா அவங்களுக்கு சர்க்கரை நோய் ஈஸியா வரும். கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க, உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சிருப்பாங்க, சாப்பாடு எல்லாமே கட்டுக்கோப்பா வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரும், பார்க்க ரொம்ப குட்டா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்களா இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்களா இருக்கும், ரொம்ப மன உளைச்சல் ஆகுவாங்களா இருக்கும். இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடலை பாதிக்குங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால சோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கிற பேஷண்ட்டும் அவங்க என்ன ஆயிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை நோயாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எஸ் சார். Who all are at risk? That is the most important one now. The people who are at risk. These categories people are at risk, but the first one, family history of diabetes, as far as I am concerned, I don't really go along with it, because if the lifestyle of your parents are very active and you are sedentary, then you get the chance of getting a diabetes. Your parents are not having any diabetic issues, but you are having. Maybe in some of the families you have seen that the forefathers, grandfathers and all, they didn't have a diabetic, but the younger generation have diabetic. So how can you say the family history? That is it. So if the lifestyle remains active, the chances of getting the diabetic is less. But the last three is very, very important. If that is there, you will become surely a diabetic. Number one, lack of exercise. Number two, unhealthy dietary habits, all fatty, unnecessary food you are eating. And number three, obesity and overweight. All these three will definitely make a person move from normal level to pre-diabetic and from pre-diabetic to diabetic. So these people are at risk. So if you come, now you just visualize yourself in which category you come. If you don't come in all these categories, you are safe. But you come in any one of the category, you are not safe. This is a very important thing to really remember.
And I am very sure that you will find that most of the people comes in these 4 categories, right? Okay. Now, most of the people suffering from pre-diabetes are unaware of its risks. Forget about its risks. There are so many people who doesn't know that they are pre-diabetic. That's a problem. When I go for the physical meeting, I ask the people, raise the hand who are normal. Some people will raise. Raise the people who are pre-diabetic. 1-2% people. And who are diabetic. They are very sure about it because they are taking medicine, so they know they are diabetic. So very confidently they will rise. But the 2 other categories, now they will look here and there and then rise. So they are not very sure, simply raising the hand. So because they are unaware. And in India, the situation some 5 years back, this data is 5-year back data. And now I'll tell you what is the situation. 1 out of 3, that is 33% of the individual in India are pre-diabetic and they are unaware of it. But now this has risen to 50%, I'll tell you, without any confusion. 50% of the people are in India are pre-diabetic. And most of the people suffering from pre-diabetics are like this. Totally unaware of the surrounding. See, look at this gentleman walking as if nothing is going to happen. But there's a huge, main hall waiting for him to gulp. And the next step, if he takes, where he land, only God knows. He is not aware of that. So if you are walking simply like this, without looking into the serious consequences, you will land up in a huge trouble. And look at this. If this person falls into this pit, what will happen? Nobody is there around. He's gone forever now. And I don't think in the pit, the best of the mobile tower will work. You will not have any range also to call people out. So you will be fixed in the tunnel. Okay. So just imagine. So these type of light things which you take, that makes hell our life. Or we'll come back after this. Yes, ma'am. Yes, sir. So pre-diabetes வரதுக்குரிய காரணங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்ப யாரெல்லாம் ரிஸ்கி ஃபேக்டர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. சோ அதை வச்சு தெரிஞ்சிருக்கலாம் நீங்க எந்த அளவுல நம்மளுடைய லைஃப் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சு. சரியா? சோ முதலாவது சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ். அதாவது என்னோட தாத்தாக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு, அடுத்து எங்க அப்பாக்கு இருக்கு, அப்பா எனக்கும் வருமா அப்படின்னு கேட்டா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? இல்ல எங்க அப்பாக்கு இல்ல தாத்தாக்கு இல்ல அப்ப ஜாலி எனக்கும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நல்லா விறுவிறுக்க அவங்க உடம்ப வேலை பார்த்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்ல. நீங்க அந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களா? யாருமே அந்த அளவுக்கு நம்ம செய்யல. இப்ப சரியா? செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இல்ல. சோ நம்ம அந்த அளவுக்கு உடல் உழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு சாப்பாட்டுலயும் சத்துக்கள் இருக்க மாட்டேங்குது. அப்ப எங்க அம்மாக்கு அப்பாக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் இல்லங்க அப்ப எனக்கும் வராது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரியா? சோ அடுத்து ஒரு 3 காரணங்கள் சொல்றாங்க. இது எல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அடுத்த பிக்சர்ல போட்டிருக்கிறது டிவி பார்த்துட்டு நல்லா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அதுபடி நீங்க எக்ஸசைஸே பண்ணலங்க. சோ என்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு பாருங்க. எக்ஸசைஸ் நாங்க பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தது நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஹெல்த்தியானா இருக்கான்னு தெரியாதுங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் தெரியும், ஆனா சத்துக்கள் நிறைஞ்சிருக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ப்ரீ டயபெட்டிஸ் வரக்கூடிய காரணங்கள் அதிகமா இருக்கு. அது போக நான் உடல் கொஞ்சம் பருமனா இருப்பேன், இல்ல ஓவர் வெயிட்டா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ இது மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் நேரத்திலையும் உங்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷியோரா சொல்லிக்கலாம் இந்த 3 காரணங்களையும் வச்சு. எஸ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப இந்தியால ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா நம்மளுக்கு ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சது. இப்ப இதோட ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல 33% போட்டிருக்குங்க. இந்தியால மட்டும் 50% மக்கள், அதாவது பாதிக்கு பாதி மக்கள் நம்ம எப்படி இருக்கோம், சர்க்கரை நோயாளி, அதாவது ப்ரீ டயபெட்டிக்ஸ்னா என்னன்னே தெரியாம இருக்கும். சர்க்கரை நோய் ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானே? சர்க்கரை நோய்க்கு முந்தைய காலகட்டத்துல ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது, தெரியாம தான் இருக்கும். இது வரப்போகுதா அப்படிங்கறத நம்ம எதுவும் அறியாம இருக்கும். இந்த பிக்சர்ல கிளியரா காட்டியிருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே போறாரு. அவர் கீழே ஒரு பாதாள சாக்கடை இருக்கு, அடுத்த கால் எடுத்தாச்சா உழ வேண்டியதான்.
சோ சார் என்ன சொல்றாங்க கேட்டாங்கன்னா உள்ள வந்து அவருக்கு நெட்வொர்க் கிடைக்குமா இல்லன்னு கூட தெரியாது. செல்போன்ல கால் பண்ணி கூட இது மாதிரி விழுந்துட்டேப்பா அப்படின்னு சொல்ல முடியாத அளவு உள்ள இருக்கு. அதே மாதிரிதாங்க. சோ சர்க்கரை நோயும் எப்படி அங்க ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்தா என்னென்ன ஆகுமோ அதே மாதிரிதான் யாருக்கும் சர்க்கரை நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒன்ஸ் உள்ள வந்துட்டோம்னா அதுல இருந்து மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கறதுனாலதான் சொல்றாங்க. சோ ப்ரீ டயபெட்டிக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிறது புத்திசாலித்தனம். சோ நம்மளுமே நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல பிளட்ல இருக்கிற சுகர் லெவல செக் பண்ணிருக்கவே மாட்டோம். இப்ப எந்த அளவு இருக்கு நம்ம உடம்பு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து மிகவும் அவசியம். சரியா? ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அது தெரியாம இருக்கிறதா நிறைய பேர் இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Yes. Now, do you know that this is the biggest reality which is there? Again, this is 5 years back. Now it is much dangerous than this. India has approximately 8 crore pre-diabetic people some 5 years back. Now it is almost 12 crore. And out of this, every year, 8 to 10% people are becoming diabetic. So now it is 12 to 13% people becoming diabetic. So now the question is, are you one of them? Right? Are you one of them? And if you are that one of them, then it is a very dangerous thing to have. Now, diabetic means lifetime imprisonment. This is what we actually knew before. And once you are a diabetic, you can never be cured completely. This was the understanding till Nutricharge Glycem came. So now, with Nutricharge Glycem, we can say that once a diabetic, you can never be sure that you can remain like that forever. You can be cured completely. And diabetic means not a lifetime imprisonment. It is a simple little sort of an imprisonment. That's all. So for that, you need to take Nutricharge Glycem. Otherwise, it will not. Right. So if you are purely diabetic, the dependency on medicine for lifetime, need of visiting hospital, doctor again and again and again and again happens. And you need to have strict control on food intake. So once you are a diabetic, the doctor will ask what all you are taking. You will say all your favorite dish. And in the end, the doctor will say, stop taking all this. Gone with the wind. All those good food which we actually enjoyed till today. So very, very important factor which you need to clearly understand here is that you should avoid diabetic, being a diabetic or being a pre-diabetic. Now there are some questions to be asked. You just answer in your notebook just to say yes or no. That's all. Okay. And what are the questions? That will go one by one as we move forward. Yes. எஸ் சார். சோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டுங்க. இப்ப பார்க்கும்போது இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்க. இது இப்ப வந்து எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா இந்த ரிசர்ச் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. சோ 8 கோடி மக்கள் ப்ரீ டயபெட்டிக்னா என்ன அர்த்தம்? சோ அப்ப நம்மளும் அதுல ஏதாச்சும் ஒன்னாதான் இருப்போம். அப்படித்தானே? நம்ம ப்ரீ டயபெட்டிக்கா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் நம்ம எந்த நிலைமையில நம்மளோட உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். சோ ஆனா இது என்ன சொல்றாங்கன்னா மோர் தேன் 8 crores people வந்து ப்ரீ டயபெட்டிக்கா தான் இருக்காங்க. எஸ் சார். சோ அப்ப டயபெட்டிஸ் ஆயிட்டா என்ன ஆகும்? சரி, ப்ரீ டயபெட்டிக்னா அதுக்கு முந்தைய காலகட்டத்துல, அதுக்கு அடுத்து சக்கரை நோய் ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்றாங்க. அதாவது வாழ்நாள் ஃபுல்லா சிறை தண்டனையில இருக்கிற மாதிரி தாங்க, ஆயுள் கைதி மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டயபெட்டிக் அப்படிங்கறத கியூர் பண்ணவே முடியாது. நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஏன்னா டயபெட்டிக் ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் சர்க்கரை நோயாளி அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட பார்த்துட்டு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? லைஃப் ஃபுல்லா நீங்க சாகுற வரைக்கும் என்ன பண்ணணும்? டாக்டர்ஸ போய் பார்த்துட்டு வரணும். அவரும் நம்ம வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக மாத்திரையை டிஃப்ரெண்டா எழுதி கொடுப்பாரு. அதுவும் ஒவ்வொரு தடவை போகும்போது என்ன சொல்லுவாரு? நீங்க அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஒன்ஸ் டயபெட்டிக் ஆயிட்டா என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்றபடிதான் நம்ம வாழ்க்கைய வாழணும். சோ இதுதான் வாழ்க்கையாங்க. சோ வாழ்க்கை வாழ்றதுக்கே நல்லா அனுபவிச்சு சாப்பிடறதுக்கு தான் இல்லையா? சோ அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னா அந்த நிலைமைக்கு நம்ம உடம்ப கொண்டுட்டு போகணுமா என்ன? புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டயபெட்டிக் ஆகாம எவ்வளோக்கு அளவு நம்ம உடம்ப பாதுகாக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு நம்ம பாதுகாத்து நம்ம லைஃப் என்ஜாய் பண்றதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே வேலையா இருக்கும். எஸ் சார். Now there are some questions. The first question, are you sure you are not a pre-diabetic? Now simply don't guess and give an answer. If you have checked, then only give an answer. And if you have not checked, please go and check and then give the answer. So are you sure you are not a pre-diabetic? Yes, ma'am. Yes, sir.
சோ இப்ப நாங்க கொஞ்சம் கேள்விகள் கேட்க போறோம். அதற்கு ஆம், இல்லை இந்த 2 பதில் மட்டும்தான் நீங்க எழுதணும். பக்கத்துல ஒரு நோட்டு பென் இருந்துச்சுன்னா நீங்க எழுதிக்கிட்டே வாங்க, சரியா? இல்லாட்டி இங்க சாட் பாக்ஸ்ல கூட நீங்க போட்டு விடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு எஸ் இல்லாட்டி நோ. இந்த 2 கொஸ்டின், இந்த 2 ஆன்சர்ல ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். சோ முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் யூ ஷோர் யூ ஆர் நாட் எ ப்ரீ டயபெட்டிக்? அதாவது நீங்க ப்ரீ டயபெட்டிக்கா இல்லையா? சும்மா குத்து மதிப்பா பதில் சொல்லக்கூடாதுங்க. நீங்க உங்க ரத்தத்தை ரீசெண்டா டெஸ்ட் பண்ணி உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த சுகர் லெவல் எனக்கு தெரியும், நான் ப்ரீ டயபெட்டிக் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் எஸ் அப்படின்னு போடணும். தெரியல அப்படின்னா தோராயமன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ. சோ நீங்க ப்ரீ டயபெட்டிக் ஆர் யூ நாட் எ ப்ரீ டயபெட்டிக்? உங்களுடைய பதில் ஆம், இல்லை. சோ உங்களுக்கு ஷியோரா தெரியுமா நீங்க ப்ரீ டயபெட்டிக்கா இல்ல அப்படிங்கிறது? தெரியும், நான் ப்ரீ டயபெட்டிக்னா இல்லப்பா. ஆ, தெரியல, இல்லை, தெரியவில்லை. நோ. எஸ் சார். Next question. Are you a little fatty? Yes, ma'am. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் யூ எ லிட்டில் ஃபேட்டி? அதாவது இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா, நீங்க கொஞ்சம் உடல் பருமனா இருக்கீங்களா? பாக்குறதுக்கு கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு கொழுப்பா இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம். இல்ல நான் ஒல்லி, என் உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்லை, அது நோ. சோ ஆர் யூ எ லிட்டில் ஃபேட்டி? நீங்க கொஞ்சம் உடல் பருமனா? ஆம், இல்லை. இதுல ஏதாச்சும் ஒரு பதில எழுதியிருக்கணும். எஸ் சார். Next question. Is anyone diabetic in your family? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல வேற யாருக்காச்சும் சர்க்கரை நோய் இருக்கா? ஆம், இல்லை. எஸ் சார். Yeah. Next, are you older than? Here it is written 45 years. I'll reconstruct it. Are you older than 30 years? சோ உங்களுடைய வயது 30 தாண்டிருச்சா? ஆம், இல்லை. And the next question, are you comfort loving? We started off your presentation with comfort loving, right? So Yes, I'm sir. asking you this. சோ ஆர் யூ கம்ஃபர்ட் லவ்விங்? அதாவது கம்ஃபர்ட் லவ்விங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப உடல் உழைக்கலாம் பிடிக்காது சார். நான் வீட்டுல இருந்தே கொஞ்சம் வேலை செய்ய, அடுத்தவங்கள வேலை வாங்குறதுதான் எனக்கு பிடிக்கும். கை கலாஸ் வச்சு அவ்வளவு வேலைகள்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆம், இல்லை. பதில் ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க எழுதியிருக்கணும். Now, do you have high blood pressure? உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா? டு யூ ஹாவ் ஹை பிபி? பிபி இருக்கா? ஆம், இல்லை. And now the problem is, if the answer is yes to all this, then you are absolutely in a very, very danger zone. If even there is one yes, you need to really take care of. And one yes, if you feel that I am above 30 years is the only yes and rest everything is no, then also you need to take care of your body. Otherwise, that yes will become no. Okay. Yes. எஸ் சார். சோ இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் முக்காவாசி ஆம் 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 அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பான முறையில் உங்க உடம்புக்கு வந்து அக்கறை எடுத்துக்கணுங்க. சோ உங்க உடம்பு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். இல்ல அந்த உங்களுடைய வயது 30 தாண்டிருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும்தான் அங்க ஆம். மீதி எல்லாம் நான் இல்லை இல்லை நோ ஆன்சர் தான் அப்படின்னு சொன்னாலுமே 30 வயசு தாண்டிட்டாலே நம்மளும் நம்ம உடம்ப பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படிங்கறதுனால சோ நீங்க பயப்படதான் செய்யணும். உங்க உடம்ப வந்து பாதுகாத்து வச்சுக்கிடதான் செய்யணும். சோ யார் யாருக்குன்னா ஆன்சர்ஸ் முக்காவாசி நோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கோ, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? சாரி, எஸ் அப்படின்னு வந்திருக்கோ, நீங்க டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். Yeah. So what you need to do? We need to do something right, right? And you need to take proper steps. And then only we can avoid diabetes. And that is the best option. And that should be the first priority. So what is that need to do? First, we should understand whether we are there or not. So it's time to get your blood sugar checked. So if you have not done that, maybe tomorrow you need to really do on SOS base. You should not lag, right? And to avoid and delay diabetes, these are the 5 things which you need to really follow. You know, the 5-year plan the government used to give us. Similarly, a 5-point plan which Nutricharge is giving you to avoid diabetes. The first is intake of natural herbs in a proper way. Number 2, intake of proper nutrition. Proper nutrition actually means not simply taking nutrition. In fact, it means that you're taking adequate amount of nutrition which is required by the body. For example, taking 1 sachet of protein is not proper nutrition. You should at least take 60 grams. You are taking only 15 grams.
Then regular consumption of protein. Oh wow, incidentally, that's the third point. Regular consumption of protein, and that too adequate amount. Regular exercise. And the last but not the least, very, very important point, low calorie food intake and a low fat food intake. So if you follow these 5 points regularly and judiciously, then you can avoid or even delay diabetes. Yes. Yes, sir. So அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்குல இருந்தே நம்ம கொஞ்சம் விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, நம்ம டயபெட்டிக்ஸ அவாய்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம உடம்புக்கு சர்க்கரை நோய் வராம நம்மள பாதுகாக்க முடியும். கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் டெய்லி இதை நாங்க ஃபாலோ பண்றோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளி போட முடியுமோ அந்த சர்க்கரை நோயை தள்ளி போடவும் முடியும், வராமையும் தடுக்க முடியும். சோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதாக ஃபர்ஸ்ட் இன்னைக்கே போய் எல்லாரும் உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவல செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடம்பு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் தானே. நம்மளா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கோம், எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? சோ தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய உடம்பு நம்ம பாத்துக்கிறது தானே. அப்ப என்ன பண்ணணும், எல்லாரும் தெரிஞ்சுச்சுன்னா சரி. சோ தெரியாதவங்க உங்க ரத்தத்துல இருக்கிற பிளட்ல இருக்கிற சுகர் லெவல கண்டிப்பா செக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ என்ன நம்பர் காட்டுதோ அதுக்கு ஏத்தாப்புல உங்க உடம்பு எந்த நிலத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வழிகள் சொல்றாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க வாழ்க்கையில சக்கரை நோய் அப்படிங்கறதுல இருந்து தப்பிச்சிடலாம். இல்லாட்டி முடிஞ்ச அளவு ஒரு வயசான காலகட்டத்துல ஒரு 80 வயசுல வந்தா சரி, அப்ப வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா டிலே பண்ண முடியும். நீங்க ஃபாலோ பண்ணக்கூடியது 5 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாவதாக நேச்சுரல் ஹெர்ப்ஸ், அதாவது நீங்க இயற்கையை நாடி நிறைய மூலிகைகள் இதெல்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம சக்கரை நோயில இருந்து தப்பிக்கலாம். இரண்டாவது ப்ராப்பர் நியூட்ரிஷன், அதாவது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கணும். நம்ம சார் என்ன சொல்றாங்கன்னா, சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதோட போதுமான சத்துக்கள், அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் உங்களுடைய சாப்பாட்டுல இருக்கா. நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன், பருப்பு சாப்பிட்டேன், காய் வச்சு சாப்பிட்டேன், சாப்பிட்டீங்க, சாப்பிட்டது போதுமான அளவு உங்க உடம்புக்கு சத்துக்கள் உடம்புக்கு எவ்வளவு சத்து தேவைப்படுதோ அந்த அளவு கொடுத்தீங்களா அப்படின்னு பாக்கணும். சரியா? அடுத்தது ரெகுலர் கன்சப்ஷன் ஆஃப் புரோட்டீன், புரதம் அப்படிங்கிற சத்தை தினந்தோறும் உங்க சாப்பாட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். அதே மாதிரி டெய்லி நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா, உடல் உழைச்சி ஏதாச்சும் ஒரு வேலை பண்றது, இல்லாட்டி உடம்புக்கு எக்ஸசைஸ் ரெகுலரா ஒரு 1/2 மணி நேரம் பண்றேன்ப்பா அப்படின்னு பண்றீங்களா, அது இருந்துச்சுனாலும் நம்ம டயபெட்டிக் வராம தடுக்கலாம். அடுத்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு லோ கேலரி ஃபுட்டாவும் லோ ஃபேட் ஃபுட்டாவும் இருந்தாலும் நம்ம டயபெட்டிக்க வந்து தடுக்க முடியும். அது என்ன லோ கேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பொரிச்ச உணவு சாப்பிடாம சத்துள்ள சாப்பாடுகள், வெறும் வேக வச்சது, அப்படியே காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அது எல்லாமே லோ கேலரி ஃபுட்டு தாங்க. அப்படி சாப்பிடும் போதும் நம்ம டயபெட்டிக் அப்படிங்கறத வந்து ஜெயிச்சிடலாம், நம்மளுக்கு வராது. Yeah. So to combat all these things, first time in India, and when I say first time in India, I am damn sure that it is not first time in India. In fact, it is first time in the world. A nutritious supplement for pre-diabetic, now it is also for diabetic, enriched with natural herbs. No artificial chemical, only natural herbs and phytochemicals. And this is a product which is first time in India, or first time in the world, Nutricharge has introduced some 5 years back. Now, that is what is known as Nutricharge Glycem Chloride and Nutricharge Glycem chewable tablets. This is such a wonderful, wonderful product for many people, and it will be only wonderful and effective unless and until you go and tell what this product is to people, right? Otherwise, nobody will come to understand what actually this product is all about, or whether this type of product is available. So it is our duty to see that we are promoting it every day without any fuss. Yes. Yes, sir. So அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் வழிகள். சரியா? முதல் முறையாக நம்ம இந்தியால, ஆனா நம்ம சுரேஷ் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்திலே வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ உலகத்திலேயே முதல் முறையாக ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக்ஸ்க்காக ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வெறும் மூலிகைகளை வச்சு. நீங்க கவனமா கவனிச்சுக்கணும். நீங்க மார்க்கெட்ல வாங்குற வேற எந்த இதுனாலும் வெறும் கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம வெறும் பியூர் ஹெர்ப்ஸ்,
மூலிகைகளை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சது அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பெருமை நம்ம நியூட்ரிசார்ஜ் கம்பெனி தாங்க சேரும். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் அப்படிங்கிற கம்பெனில இருந்து சக்கரை நோயாளிகளுக்கும் ப்ரீ டயபெட்டிஸ்க்காகவுமே உருவாக்கப்பட்டதுதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் அண்ட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable tablets. சரியா? சோ இது யாருக்காக? சக்கரை நோயாளிகளுக்கும் சக்கரை நோயாளிகள் ஆகுறதுக்கு முன்னாடி காலகட்டத்தை ப்ரீ டயபெட்டிக் சொல்லுவோம் இல்லையா? சோ அவங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable tablets. சோ இனிமே சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் தனியா இருக்கு, நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable tablet தனியா இருக்கு. அதாவது இது கூட சேர்த்து நம்மளுக்கு ஒரு புரோட்டீன் பொடியும் ஒரு ஷேஷில கொடுக்கும், chewable tabletsம் இருக்கும். எதற்காக வெவ்வேறுபட்டதை, எதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சார் சொல்லுவாங்க. ப்ளீஸ் கவனமா கவனிங்க. எஸ் சார். Now this Nutricharge Glycem chewable tablets, which contains these type of ingredients. Now look at this, Mangifera indica, right? Mangifera indica means manga, right? Yes sir. Mangai. So this manga which we have added is not the ripe mango, right? It's not the ripe mango, it is the raw mango. And we have also added the leaves of mango tree. So that's the reason why it is so powerful it is, right? If the mango is ripe, then what actually happens is the glycemic index increases. That's the reason we have taken a raw mango and mango leaves. So the amount of glycemic value will be controlled by taking it. So we have made a powder of raw mango and leaf, and that is what Mangifera indica is. Then Poornima sylvestre. Poornima sylvestre. Adhimadhuram, sir. Adhimadhuram. Yes, it is known as Adhimadhuram. Okay, and then Glycera glabra. That is what is that? Sorry, Glycera glabra only Adhimadhuram, sir. Yes, and Poornima sylvestre. That is in our language is not a Sharkara Kulli. Yes, Siri Kurinja, sir. That's a very typical name in Tamil Nadu. Siri Kurinja, right? Yes, sir. Yeah. Then comes Stenospora cordifolia. Sindel podi, sir. Sindel podi. Then comes Memotica sharentia pavacai. Then Eagle momelus. Vilvum, sir. Yes, Vilvum. Then Pterocarpus marsupium. Vengai maram, sir. Vengai maram. Then comes Piper longum Tippalli. Tippalli. Yeah. Milagu. Then Piper nigrum is Milagu and Gingiber optionally is Inji. Inji. Yeah. So all these ingredients are put in Nutricharge Glycem chewable tablets. So what you need to do is you need to chew it before breakfast. So empty stomach every morning you need to chew it. Okay. So it is ideal that when you go for the morning walk or morning exercise, when you do, put this into your mouth and then chew it. Now one by one we'll take the ingredients in a little detailed way. Memotica sharentia, which is known as pavacai, help delay glucose absorption, and that's the reason why it is enriched with anti-diabetic property. So when the glucose absorption is delayed, the chances of getting glucose level high in your blood reduces, and that's the reason why it is anti-diabetic property. That is what Memotica sharentia do. Yes, sir. Yes, sir. Previous slide, sir. So நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் chewable tablet. ஏன் chewable tabletனா இத தண்ணில முழுங்காம வெறும் வாயில போட்டு சுவைச்சு அப்படியே சாப்பிடணும். சரியா? அதனாலதான் chewable tablets with natural extracts. வெறும் மூலிகைகள் மட்டும்தான் உள்ள சேர்த்திருக்காங்க. அப்படி என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க இதை கொடுக்கும் போது இதை சொல்லிதான் கொடுக்கணும். சரியா? அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் இந்த டேப்லெட்ஸ்ல அவங்க என்ன நேம் போட்டிருப்பாங்கன்னா இதுல காட்டியிருக்காங்க இல்லையா? மேக்னிஃபரா இண்டிகா, ஜிம்னலோ சில்வெஸ்ட்ரா, இது மாதிரி பேர் தான் போட்டிருப்பாங்க. என்னடா புரியலையே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாதீங்க. எல்லாமே நம்ம காதால கேட்ட சித்த மருத்துவ அந்த மருந்துகளை தான் உள்ள சேர்த்திருக்காங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருந்துட்டு இந்த பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ அதுக்குரிய இங்கிலீஷ் நேம்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? சோ முதலாவது சொல்லக்கூடிய மேக்னிஃபரா இண்டிகானா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாங்காய் பொடி. சோ மாங்காய் பொடி அப்படிங்கிறது சார் என்ன சொல்றாங்கன்னா, மாங்காவை எடுத்து அதை நல்லா ட்ரை பண்ணி அந்த பொடியை உள்ள சேர்த்திருக்காங்க. அடுத்தது இதுல என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்னொன்னா சொல்றேன். சோ நீங்க ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ ஜிம்னா சில்வெஸ்ட்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
சிறு குறிஞ்சா. சோ கிளைசிரியா கிளாப்ரா அப்பனா அதி மதுரம். டினோஸ்போரா கார்டிபோலியா அப்படிங்கிறது தீந்தில் கொடி. மொனார்டிகா சரண்டியா அப்படிங்கிறது பாவற்காய். ஏகில் மேர்னலோஸ் அப்படிங்கிறது வில்வ மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான ஃப்ரூட். ஸோ டெரோகார்பஸ் மார்சுபியம் அப்படிங்கிறது வேங்கை மரம். இப்போ பைப்பர் லாங்கம், பைப்பர் நைக்ரம் அப்படிங்கிறது மிளகு. அடுத்தது ஜிக்னிபர் அப்படிங்கிறது இஞ்சி. ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு இந்த டேப்லெட்ஸ்குள்ள உள்ள சேர்த்திருக்காங்க. சோ முதலாவது சொல்லக்கூடிய இதுல ஒவ்வொன்றையும் ஏன் இதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாவற்காய் எதற்கு? பாவற்காய்னா நமக்கு தெரிஞ்சதுதான் கசப்புத்தன்மை அதுல இருக்கும். சரியா? அப்ப எதற்கு சேர்த்திருக்காங்க? சர்க்கரை நோயினால என்ன அர்த்தம்? உங்க உடம்புல உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப கூட இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாவற்காய் சேர்க்கும் போது இந்த கசப்புத்தன்மை அந்த சுகர் லெவலை கட்டுக்குள் கொண்டுட்டு வரும் அப்படிங்கறதுனால இது ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி மிகுதியா இருக்கிறதுனால பாவற்காய முதலாவதாக நம்ம இதுக்குள்ள வந்து சேர்த்திருக்கோங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable tablets குள்ள. Yes sir. Yeah. Now the second one is Emblica officinalis. This is Nellikai. Again, rich in antioxidant, and being antioxidant, it takes care of the cell and keep the cell very, very healthy. So it also delays the glucose absorption. And because it delays the glucose absorption, it controls hyperglycemia. That means when the blood sugar level goes beyond normal, it will bring that into normal level. Yes, ma'am. Yes, sir. So இரண்டாவதாக இதுல சேர்த்திருக்கிறது வந்து எம்பிளிகா அஃபிஷனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இதற்கு என்ன பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நெல்லிக்காய். சோ நெல்லிக்காய்க்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்டா நம்மளுக்கு செயல்படுது. ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்து கிருமிகள் உள்ள போகாம நம்மளுக்கு தடுத்து நிறுத்துறதை விட கூடுதலா என்ன ஒரு நன்மை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இது டிலே குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன். அது போக உங்களுக்கு உங்க ரத்தத்துல எக்கு தப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பிட்ட உடனே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோலை மீறி ரொம்ப கூடுதலா போகுது இல்லையா? சோ அது மாதிரி உங்களோட உடம்புல சுகர் லெவல் எக்கு தப்பா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அதை கரெக்டா இது பண்ணி ரெகுலரைஸ் ஆக்குறது இந்த நெல்லிக்கனி அப்படிங்கறதுனால இதையும் உள்ள சேர்த்திருக்கோம். எஸ் சார். Yeah. Now next is Syzygium cumini. This is Nyaval, right? Helpful in managing blood sugar level because of the active molecules present in it. So because of that, it is very, very effective. It shows a very effective anti-diabetic property. As such a fantastic, fruit it is. If you really take it, tasty as well as very effective. Yes, ma'am. Yes, sir. So அடுத்ததாக இதுல வந்து நாவற்பழம் சேர்த்திருக்காங்க. சோ நாவற்பழம் எங்கேயாச்சும் கிடைச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அதுல இருக்கிற சத்துக்கள் என்ன பண்ணோம்னா உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை கரெக்டா மேனேஜ் பண்ணுது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு உடம்புல அது சுரக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி அதை ரத்தத்துல எடுத்துட்டு போய் செல்லணும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற அந்த நாவல் பழத்துல இருக்கிற அந்த ஒரு சத்துக்கள் அதை செய்யறதுனால இதையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable டேப்லெட் குள்ள நாவல் பழத்தையும் சேர்த்திருக்கோம். எஸ் சார். Next is Pterocarpus marsupium, right? And it has got anti-diabetic property from bioactive molecules present in it, similar to the other one, because it has got bioactive molecules. So it shows anti-diabetic property and thus very, very helpful in lowering the blood sugar level, and shows a very, very rich hypoglycemic property, because if your blood sugar is very, very high, this will bring down to normal very, very fast. So if a person has got HbA1c, that is glycosylated hemoglobin, where every hemoglobin content is covered with glucose, that will be reduced like anything with Pterocarpus marsupium. And the most important thing which it does is it stores the insulin secretion. So if there is any problem with the insulin secretion, it will help you a lot in that matter. Yes, ma'am. Yes, sir. So அடுத்ததாக எதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரோகார்பஸ் மார்சுபியம் அப்பனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேங்கை மரத்துல இருக்கக்கூடிய பட்டை. சோ இதை எதற்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேங்கை மரத்து பட்டையில ஒரு வகையான சத்துக்கள் இருக்கு. சோ பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ அந்த சத்துக்கள் என்ன பண்ணோம்னா உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், இது வந்து இட்ஸ் ரிச் இன்
ஹைப்போகிளைசமிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது நீங்க எதையோ சாப்பிட்டிருக்கீங்க, இல்லாட்டி உங்க உடம்புல வந்து ரத்தத்துல ரொம்ப சுகர் லெவல் எக்குத்தப்பா அன்கண்ட்ரோலா இருந்தாலும் இந்த வேங்கை மரத்துடைய பட்டை பொடி என்ன பண்ணும், டக்குன்னு போய் உடனே ரியாக்ட் பண்ணுது. சோ சுகர் லெவல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதை ரெகுலரைஸ் பண்ற வேலையை வந்து இந்த வேங்கை மரத்து பட்டை பண்றதுனால இந்த வேங்கை மரத்துடைய பட்டையை எடுத்து பொடி பண்ணி அதையும் ரொம்ப அழகாக நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable tabletsல உள்ளடக்கி இருக்கோங்க. எஸ் சார். Yeah. That's the reason why most of the people says when you warm the water for drinking, you put this pterocarpus marsupin into it, the colors becomes red, and that is very, very good for the health. It really clears the blood as such. A very, very powerful herb which is being added in Nutricharge Glycem. Then comes Eagle Marmalade. I think this is Pilvam, as full of potential hypoglycemic properties. So bring down the sugar level to normal very fast. And the most important one, it controls blood sugar by acting like insulin. So if the insulin is not produced properly, it will act like insulin. That is another very important point you should always take home. Yes, ma'am. Yes, sir. சோ அடுத்தது இதுல என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்வம் மரத்துல இருக்கக்கூடிய இது ஒரு வகையான பழத்தை வந்து உள்ள சேர்த்திருக்கோங்க. சோ இதற்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சு ஒரு இன்சுலின் மாதிரி ஆக்ட் பண்ணுது. சோ இன்சுலின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு வகையான ஹார்மோன். இந்த ஹார்மோன் எங்க சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பான்கிரியாஸ் கணம் நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. சோ நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிற இடத்துல இந்த பான்கிரியாஸ் இருக்கும், ஸ்டொமக்கு பிஹைண்ட்ல இருக்கும். இந்த இடத்துல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். இது நிறைய பேத்துக்கு சுரக்காததுனாலதான் நம்ம ரத்தத்துல வந்து நமக்கு நீங்க சர்க்கரை நோயாளியா ஆகுறீங்க. சரியா? நம்ம என்ன பண்ணோம், நம்ம சேர்த்திருக்க வில்வம் உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் ஆக்கி இன்சுலின் பண்ணக்கூடிய வேலையை அது செஞ்சு முடிக்குது. எஸ் சார். And that's the reason why I said in the beginning that when I gave Nutricharge Glycem to the people who are on insulin, they also started showing a very good result, because this is the reason for that. Otherwise, you would think that, already the people are on insulin and the pancreas is totally on, then how it is actually. Now, this is how it actually works. And slowly, some of the cells, if it is intact in pancreas, that will regenerate and the beta cells will start working and the beta cells produces insulin. So this is how it actually works. Okay, next is Glycreza glabra, and that is Adimodram, sir. Yes, Glycreza glabra is Adimodram, very effective on glucose absorption and insulin secretion. Again, insulin secretion. Look at this, right? And powerful herb, thus for diabetes management. And this has been used for quite a long period of time now for the Ayurvedic medicines and all, which shows that it is a time-proven product, and that's the reason why it is being added here. Yes, ma'am. Yes, sir. சோ அடுத்ததாக இதுல சேர்த்திருக்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமதுரம். சோ நல்லா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம்ல வந்து ஃபுல்லா நேச்சுரல் ஹெர்ப்ஸ் தான் ஆட் பண்ணிருக்கோங்க. சோ எந்தெந்த மூலிகைகள்ல சாப்பிடும் போது அது உடம்புல இருக்கிற ரத்தத்துல இருக்கிற அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு உடம்புல இன்சுலின் அப்படின்னு சுரக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், சுரக்க வைக்குது. சோ இவ்வளவு தன்மைகளை என்ன மூலிகைகள் செய்தோ அதை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து செஞ்சிருக்கோம். சோ சார் சொல்றாங்க, இதுல சேர்த்திருக்க அதிமதுரம் என்ன பண்ணும், உங்க உடம்புல இன்சுலின் செக்ரீட்டால நிறைய பேர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறீங்க. எதுக்கு போடுறீங்க? உங்க உடம்புல சுரக்க வேண்டிய அந்த ஹார்மோன், இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செயல்படல. அப்ப நீங்க வெளியே இருந்து ஒரு மருந்து கொடுத்து செயல்பட வைக்கிறீங்க. இந்த அதிமதுரத்துக்கு என்ன தன்மை உண்டுன்னா, அந்த இன்சுலின் இத்தனை நாள் வரைக்கும் சுரக்கலனால சுரக்க வைக்கும். அப்ப என்ன, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதை யூஸ் பண்ணிட்டு சார் நாங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட வேண்டி ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப போடுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து அதிமதுரம் சேர்ந்திருக்கும். அதிமதுரத்துக்கு என்ன தன்மை உண்டு, அந்த இன்சுலின் செக்ரீட் பண்ற வேலையை வந்து அதிமதுரம் பண்ணும். அப்படிங்கறதுனால இதையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable tabletsல இருக்குங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Next is Neospora cardifolia, and this is Kurinja, right? Yes, sir. Yeah. So it lowers the fasting blood sugar. So you can see that the fasting blood sugar will also be reduced by taking this one. Sindil kodi, sir. Sindil kodi. Okay. Right. So lowers the fasting blood sugar. Yes, ma'am. Yes, sir. So அடுத்ததாக இதுல சேர்த்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீந்தில் கொடி. இதுவும் என்ன பண்ணும், உங்க ரத்தத்துல வந்து சுகர் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். ரத்தத்துல வந்து சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். அப்பதான் நம்ம
ரத்தம் தான் அந்த சுகர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா செல்லுக்கும் எடுத்துட்டு போகும். அப்ப அது கரெக்டா இருந்தாதான் ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போய் சென்றடையும் போது அந்த செல்லுக்குரிய சத்து கிடைக்குது அப்படிங்கறதுனால சீந்தில் கொடியும் இதுல உள்ள சேர்த்திருக்காங்க. எஸ் சார். Next is Gymnema silvestris. This is what that name, right? எஸ் சார், கரெக்ட். Yes. சிரி குறிஞ்சா சார். Siri Korinja. This is a powerful anti-diabetic plant which is used in Ayurveda for years. And for years it is being used, that shows that it gives a wonderful result. And thus it is very, very helpful in lowering the blood sugar level. எஸ் சார். அடுத்து இதுல சேர்த்திருக்க சிரி குறிஞ்சாக்கு என்ன ஒரு தன்மை உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல இது ஆண்டாண்டு காலமா வந்து தொன்மையான மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எதற்காக யூஸ் பண்றாங்கன்னா அவங்க உடம்புல வந்து இந்த சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த சிறு குறிஞ்சாவை தேர்ந்தெடுத்து சோ ஆயுர்வேதத்துல இதை மென்ஷன் பண்ணிருக்கனால இதுக்கு ஆன்டி டயபெட்டிக் பிளான்ட் அப்படின்னு இந்த செடிக்கே என்ன பேருனா நம்மளோட சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய செடி அப்படின்னு சொல்லிதான் இது அழைப்பாங்க. அதனால இந்த சிறு குறிஞ்சாவையும் நம்ம இதுக்குள்ள சேர்த்திருக்கோம். எஸ் சார். Now Mangifera indica, full of anti-diabetic properties and controls blood sugar level in a big way. And we are talking about the raw mango and the mango leaves. We are not talking about the ripe mango. Yes. எஸ் சார். அடுத்து இதுல சேர்த்திருக்க மாங்காய் பொடிக்கு என்ன தன்மை உண்டுன்னா அதுவும் நம்ம என்ன பண்ணோம்னா உங்க சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இது வந்து ஆன்டி டயபெட்டிக்கா ஃபாலோ பண்றதுனால நம்ம இதையும் உள்ள சேர்த்திருக்கோம் பொடி பண்ணி. எஸ் சார். Now this is melaga. Again, very, very helpful in managing the blood glucose level. And we are so fortunate that this is being produced in our place. So we should take it in a very big way rather than selling it, because the commercial value is very high. So we sell it and we bring the red color chili and take it, which is basically not that good for the health. Yes. எஸ் சார். சோ அடுத்ததாக சொல்லக்கூடிய மிளகு எதற்காக சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நம்ம ரத்தத்துல வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாம இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த சுகர் லெவலை மேனேஜ் பண்றதுக்காக குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுக்குள்ள மிளகையும் உள்ள சேர்த்திருக்கோம். எஸ் சார். That piper longum typically helps enzyme for carbohydrate metabolism. So it will help the enzyme to metabolize the carbohydrate, and it is very, very powerful anti-hyperglycemic property it shows, and also it is full of antioxidant properties. So all put together, very, very fantastic ingredient. Piper longum is all about. Again, Yes, a very sir. natural spice. அடுத்து இதுல என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பிலி சேர்த்திருக்காங்க. சோ திப்பிலில இருக்கிற ஒரு வகையான என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் சரி பண்ணி கொடுக்கும். உங்க உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படும். அது போக ரத்தத்துல எப்பெல்லாம் சுகர் லெவல் வந்து எக்கு தப்பா கூடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதையும் உடனே இது வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரும் அப்படிங்கறதுனால திப்பிலிலையும் உள்ள சேர்த்திருக்காங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சியூபல் டேப்லெட்ஸ் கூட. எஸ் சார். Last but not the least, it is gingiber officinale, decreases the blood sugar by increasing the insulin level. Now look at this. So there are some ingredients which is really playing with insulin. And that's the reason why the people who are on insulin from outside can stop taking insulin once they are on Nutricharge Glycem product. Yes. அடுத்ததாக இதுல இஞ்சி கடைசியா சேர்த்திருக்காங்க. சோ இஞ்சிக்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்சுலின் லெவலை கூட்டி கொடுக்குது. சரியா, ரத்தத்துல இருக்கிற அந்த சுகரை கம்மி பண்ணிட்டு இன்சுலின் லெவலை சரியா சுரக்க வச்சு கூட்டி கொடுக்கறதுனால இஞ்சியும் உள்ள சேர்த்திருக்காங்க. So all these 12 wonderful herbs is now in Nutricharge Glycem tablets. And as you know, this was enough for controlling pre-diabetes. But as you always know, Nutricharge always think, oh, so we have come out with protein also. And pre-diabetic person also requires protein because they lose muscle like anything. And if the person is above 35, then the chances of retaining muscles are not there at all. So, and that's the reason why you can find that the people who are diabetic, they lose the skin, right? It becomes saggy and look dry skin and very old appearance comes. It's because of the lack of protein, or the protein is being lost and the muscles are lost. As you can see over here, usually the muscles of pre-diabetic individuals become absolutely weak, because you can see over here, it's a very strong muscle. It is reduced like anything. So it has become weak, right? And above that, the food has to be controlled to control blood sugar. So whatever the little nutrient they were getting from the food, that will also be stopped. So when both these comes, they start reducing the weight. And when they start reducing the weight, they feel very happy. All right, my weight is gone. But unfortunately,
The fat remains there. Only the muscles and the bone has been lost. So they are in a very danger zone. So don't be happy when you are a diabetic and you lose weight. You should be more cautious. And losing weight causes muscle loss. Now, the all picture is very clear now, right? Whatever little confusion was there, that would all be gone, right? And look at this picture. Usually 1% muscle loss occurs every year from the age of 35. That's the reason I said after 35, you become a diabetic and the chance is gone. Look at this. From young age to till 35, very strong body. The same person is reduced to like this. And at 35, the muscles are not like this in your body. Then you can imagine what will happen. The 35 year, the so muscular person has reduced to bony structure like this. Now, if you are not this much muscular at the age of 35, then you can understand what will happen when you become 70. You will not be even able to hold the stick. Very dangerous, no? And through food, basically, we don't get enough protein. So protein always becomes less in our body. And this is the biggest problem, my dear friends. And that's the reason Nutricharge has come out with umpteen number of proteins now. And now maybe in a week or so, I'll be launching another new protein for you. Okay. So you can understand the quality and the value of protein, which Nutricharge always takes care of. Yes, ma'am. Yes, sir. So இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த மூலிகைகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. சோ இந்த 12 எதுல அடக்கியிருக்காங்க? நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சியூபிள் டேப்லெட், அதாவது இந்த மாத்திரைக்குள்ள வந்து இவ்வளவு மூலிகைகளை அடக்கியிருக்காங்க. சோ இந்த 12 மூலிகைகளை எதற்கு போதுமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு உடம்புல இது சர்க்கரை நோய் இருக்குப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 மூலிகைகளே போதுமானது உங்க உடம்புல இருக்கிற அந்த சுகர் லெவல டக்கு டக்கு டக்குன்னு குறைக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம நியூட்ரிசார்ஜ் என்ன பண்ணிருக்கோம், ஒரு படி மேல போய் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டம் கொடுக்குறோம். அது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புரதச்சத்து ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்க்கு தேவை அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் தேவை, அதாவது புரதச்சத்தும் தேவை அப்படின்னு சொல்றதுனால புரதத்தையும் நம்ம உள்ள ஆட் பண்ணிருக்கோம். சோ அப்பனா புரதம் எதற்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல காட்டியிருக்காங்க இல்லையா, சோ நீங்க டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க உடம்புல தசைகள் வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அதுக்கு முன்னாடி நல்லா கின்னுன்னு பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய ஸ்ட்ரக்சரை இழந்து ரொம்ப மெதுவா ஆக ஆரம்பிச்சிருது. அது நல்லதுக்கு இல்ல, கரைய ஆரம்பிக்குது. சரியா? இது எதனால ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரீ டயபெட்டிக் இல்லாட்டி டயபெட்டிக் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற பேர்ல சாப்பாடை அப்படியே பயங்கரமா டயட் பண்ணிடும். அப்படி டயட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இருக்கிற வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்குது. நம்ம என்ன நினைப்போம், சார் சூப்பர்ப்பா வெயிட் குறையுது, வெயிட் மிஷின்ல முன்னாடி ஒரே நம்பரே காட்டிக்கிட்டு இருந்தது, எப்படா குறையும் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்ப குறையுது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. ஆனா உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது, வெயிட் நம்பர் குறையுது உண்மைதான், ஆனால் உள்ள இருக்கிற தசைகள் குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்ம வந்து மசில் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அது வந்து நடக்க கூடாது, தப்பு. சோ அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது தெரியாம நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம். அது போக கூடுதலா என்னது இன்னொன்னு அறிவியல் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35 வயசுக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க உடம்பு வச்சிருந்தாலும் சரி மசில் லாஸ் ஏற்படும். அதாவது 1% ஒவ்வொரு வருஷமும் உங்க உடம்புல இருக்கிற தசைகள் கரையதான் செய்யும். சரியா? இது இயற்கையான ஒண்ணு. அது போக நீங்க ஒரு சர்க்கரை நோயாளியா இருக்கீங்க, ஒரு ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் வந்து உள்ள வந்து மசில்ஸ் வந்து கரைஞ்சுக்கிட்டு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் சார், அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயும் புரதம் இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? புரத சாப்பாடு நீங்க டெய்லி சாப்பிடல, அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டிதான் புரதம் இருக்கு. வெறும் நீங்க கொஞ்சம் சாம்பாரை ஊத்தி பருப்பு ஊத்தி சாப்பிடறதுனால புரதச்சத்து ஃபுல்லா கிடைச்சிடாது. இது மாதிரி காட்டுறதுனால, சப்பாத்தி சாப்பிடறதுனால. சரியா? அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயும் சத்து, புரத சத்து அப்படிங்கிறது இல்ல. இயற்கையாவே நமக்கு உடம்புல தசைகளும் குறையும். அது போக நீங்க ஒரு சர்க்கரை நோயாளியா ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா தசைகள் இன்னும் குறைய தொடங்கும். Yes. So as soon as diabetic person starts, this is the crux, the main thing which happens. As soon as the diabetic person starts controlling food and exercise, because this is being told by the doctor to the person, their muscles become weak and they don't take protein. So their muscle will become weak. They'll become much older than their age. So therefore, Nutricharge has also made Nutricharge Glycem product to save the muscles of pre-diabetic person.
Yes. எஸ் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபுட் என்ன பண்ணிடுறாங்க, ரெகுலரைஸ் பண்ணிடுறாங்க. அது போக நான் முன்னாடி மாதிரி வரப்போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் எக்கு தப்பா பண்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ள என்ன ஆயிருது, தசைகள் எல்லாம் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சு பயங்கரமா உங்க வெயிட் குறைஞ்சு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிறது வந்து கரைய ஆரம்பிக்குது. அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூட்ரிசார்ஜ்ல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோ டயட்டை கொடுக்குறோம். யாருக்கு, யாருன்னா சக்கரை நோயாளிகளா இருக்கீங்களோ, சக்கரை நோயாளிக்கு முந்தைய காலகட்டத்துல ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கீங்களோ, உங்க மசில்ல உங்க தசைகளையும் பாதுகாக்கணும். அந்த காலகட்டத்துல மிகவும் அவசியம். சரியா, அவங்க உடம்ப நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்குள்ள நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோ டயட்டையும் சேர்த்து கொடுக்குறோம். எஸ் சார். Now, in Nutricharge Glycem product, what actually it contains? It contains 64% protein, which is high quality soya protein. Then cinnamon extract, that is carbopatta, pattai. Then Garcinia cambogia, that is Kudampuli, sir. Kudampuli. Then dietary fiber, enzymes, and cocoa. All these things are in Nutricharge cocoa, Nutricharge Glycem product. Okay. Now, what actually protein do for the diabetic patients? The glucose absorption inhibitor. This is the first thing. It inhibits the glucose absorption and thus manage the blood sugar level. Number one. Yes, ma'am. Yes, sir. So, அடுத்ததாக இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோ டயட்டும் நம்ம சேர்த்துதான் நம்ம கொடுப்போம். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மசில்ஸ் எல்லாம் குறையும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சர்க்கரை நோயாளிகளுக்கு அது குறையக்கூடாது, அவங்க வெயிட் டக்குன்னு குறையக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுல 64% புரதத்தை ஆட் பண்ணிருக்கோம். அததான் நம்ம என்ன சொல்லுவோம், குட் குவாலிட்டி சோயா புரதம் உள்ள இருக்கு. பட்டை பொடி சின்னமன் எக்ஸ்ட்ராக்ட் உள்ள இருக்கு. குடம் புளி கார்சினியா கம்போஜியா உள்ள சேர்த்திருக்காங்க. நார் சத்துக்களை உள்ள சேர்த்திருக்காங்க. அடுத்தது என்சைம்ஸும் கொக்கோ. சரியா, நம்ம சாக்லேட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கொக்கோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொக்கோவையும் உள்ள சேர்த்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோ டயட்ல புரத சத்து தேவை. சோ எதற்கு புரத சத்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதத்துக்கும் என்ன ஒரு தன்மை உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த ஒரு பிளட் சுகர் லெவல கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுனால புரத சத்து சேர்த்திருக்கோம். சரியா, அது போக குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி பண்ணி கொடுக்கறதுக்காக உள்ள புரத சத்தும் சேர்த்திருக்கோம். உங்க தசைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் உள்ள புரதம் வந்து சேர்த்திருக்கோம். Yeah. Cinnamon extract. Okay. What is cinnamon extract? This is again pattai. It can control blood sugar level by lowering the insulin resistance. Now, basically what actually happens is, most of the time the insulin is there in the body, but the insulin doesn't know what to do, and the body doesn't know what to do with the insulin. So this resistance happens, and because of this resistance happening, the insulin is not actually functioning the way it should be. So the blood sugar level goes up. So when the cinnamon extract is given, the insulin resistance is lowered. So it will help to manage the blood sugar level better. So it will bring down the blood sugar level nicely. And one more thing which I would like to highlight over here is, it is not a medicine. So whenever you take it, it will only bring the things to normal. It will not go drastically down. But with medicine, definitely it will go on bringing the things down. And that's the reason every month you need to visit the doctor. Here we don't say that. Yes, sir. அடுத்ததாக இதுல என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டை பொடி சேர்த்திருக்காங்க. சோ பட்டை பொடிக்கெல்லாம் நன்மைகள் உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாம இருக்கோம். வெறும் பிரியாணில மட்டும் ஒரு பட்டை பொடியை பட்டையை வந்து போட்டுட்டு விட்டுறோம். சோ பட்டையோட பொடிக்கு நிறைய தன்மை இருக்குங்க. ஒன்ஸ் அந்த பட்டை பொடி எடுத்து நீங்க அப்படியே நாக்குல வச்சு பாருங்களேன், உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையான அந்த துவக்கிற மாதிரி இருக்கிற தன்மை உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த சுகர் லெவலை டக்குன்னு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். சரியா, சோ அந்த இது கரெக்டா மேனேஜ் பண்றதுனால பட்டை பொடியும் நம்ம எதுல சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோ டயட் அந்த பொடிக்குள்ள பட்டை பொடியும் உள்ள சேர்த்திருக்கோம். Now Garcinia cambogia, it again reduces the glucose absorption, helps in reducing blood sugar level, and increases the glucose metabolism. So glucose is metabolized, and there is no danger that it will be remain in your blood for long. So that is a wonderful thing to happen, and this is mostly found in Kerala and Tamil Nadu. So I think we should use this in a big way. Yes, sir. So அடுத்ததாக இதுல வந்து குடம்புளியை சேர்த்திருக்காங்க. சோ குடம்புளி அப்படிங்கிறது நம்ம அவ்வளவா தெரியாம இருக்கும். ஆனா கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சமையலுக்கு இதுதான் யூஸ் பண்றாங்க.
சோ சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா குடம்புளியே கேரளா பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியும். நம்ம தான் தெரியாம இருக்கோம். சோ என்ன பண்றாங்க, நம்ம குடம்புளியும் நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயன் பொடிக்குள்ள சேர்த்திருக்கோம். நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை ரெடியூஸ் பண்றதுக்காக சேர்த்திருக்கோம். எஸ் சார். Yeah. Now dietary fiber. Now, whenever we have introduced or trained you for the protein, we have always said that protein should always have fiber along with it. Without fiber, if you take protein, the protein will not be digested, and there's no point in taking the protein as such. So, Nutricharge Glycem product contains dietary fiber, which aids the regulation of glucose control and also helps in the breakdown of the carbohydrate digestion and maintain glucose and insulin level. So everything is working in such a rhythmic way that the side effects are not there at all. In fact, every ingredient is giving you a super effect, and that's the reason why the person who is on insulin can also be brought down, and he can live without any medicine for the lifetime. Yes, sir. சோ அடுத்ததாக இதுல நார் சத்து உள்ள சேர்த்திருக்கோம். அததான் ஃபைபர்னு சொல்லுவோம். எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பப்பெல்லாம் நம்ம புரதம் எடுக்கிறோமோ அதோட சேர்த்து நார் சத்தையும் சேர்த்து எடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுற புரதத்தை வந்து உங்க வயிறுக்கு வந்து செரிக்கிற தன்மை வந்து சரியா தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கறதுனால இதுக்குள்ள நம்ம நார் சத்தையும் சேர்த்திருக்கோம். கூடுதலா என்ன பண்ணும் உள்ள சேர்த்திருக்க நார் சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குளுக்கோஸ் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணி விடுது, கரெக்ட் பண்ணி விடுது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன பண்ணும், உங்க வயிற்றுக்குள்ள போன உடனே என்ன பண்ணும்னா தனித்தனியா பிரேக் டவுன் பண்ணும். நம்ம உடம்பு பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து சுகரா மாத்தும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளுக்கோஸா மாத்தி ரத்தத்துல ஃபுல்லா அனுப்பும். சோ அந்த ரத்தத்துல இருக்கிற சுகரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்குது. சரியா? இது சரியா நடக்கல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனர்ஜியே கிடைக்காது. அதாவது உங்க ரத்தத்துல வந்து அந்த சுகரை எல்லா செல்லுக்கும் அனுப்ப தெரியல இன்சுலினாலனா உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்காது. நீங்க என்ன ஆயிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சக்கரை நோய் வந்துருது. ஆனா இதுல சேர்த்திருக்க நார் சத்து என்ன பண்ணும், நீங்க சாப்பிடுற சாப்பாடு அந்த கார்போஹைட்ரேட்டை அதை கரெக்டா பிரிச்சு அதை அதுல இருந்து சத்துக்களை அப்படியே எடுக்குது. எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுகரை வந்து பிரிச்சு எடுக்குது இல்லையா, அதை சரியா ரத்தத்துல அனுப்பிச்சு ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்பி வைக்கிறது. அந்த இன்சுலின் பண்ணக்கூடிய வேலைகளையும் சரியா பண்றதுனால நார் சத்தையும் உள்ள சேர்த்திருக்கோம். Then cocoa help to increase insulin and improve insulin sensitivity. Again, the same thing is happening. So all the ingredients are doing multiple jobs. Reduces oxidative damage caused due to pre-diabetes. And when the oxidative damage happens, the cells are lost. And when the cells are lost, your capacity of your organ to perform also reduces. And that's the reason why diabetics are always said multi-organ damager. And you look much older than your age. And cocoa, being an antioxidant, helps you a lot in this. Yes, sir. சோ அடுத்தது இதுல சேர்த்திருக்க கொக்கோ பொடியை உள்ள சேர்த்திருக்காங்க. சோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடேட்டிவ் டேமேஜை நிறுத்தி வைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் சக்கரை நோயாளி ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அடுத்தது அது வந்து நிறைய நோய்களுக்கு சம்பந்தப்பட்டது. சோ ஒரு சக்கரை நோயாளியாகி அடுத்தடுத்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ அதனால இந்த கொக்கோ வந்து ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுறதுனால ஒவ்வொரு செல்லையும் கிருமிகள் உள்ள போகாம பாதுகாக்கிறதுனால கொக்கோவையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், உள்ள சேர்த்திருக்கோங்க. சோ அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதாவது சார் இப்ப சொன்னாங்க இல்லையா, சக்கரை நோயாளிகளுக்கு இன்னும் நிறைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால யாருக்குதான் சக்கரை நோய் இருக்கோ அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க வயதோட முதிர்ந்து தோற்றமா தெரிவாங்க. ரொம்ப பாக்குறதுக்கு ப்ரீ மெச்சூர் ஏஜிங்கா அவங்க ஃபேஸ் எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் அவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு, அது வயசோட ரொம்ப டேமேஜ் ஆகுறதுனால அது ஃபேஸ்ல வந்து அப்படியே காட்டுது. சோ இதுல வந்து கொக்கோவையும் உள்ள சேர்த்திருக்காங்க, இன்சுலின் லெவலை அது அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால. எஸ் சார். And apart from all these, this is the most important thing which you need to follow. If you're not following this, then the result may not be that much as we are actually thinking of. You need to walk 6,000 steps every day after taking Nutricharge Glycem. And along with that, if you can climb 250 steps, wonderful. And you need to regularly exercise and reduce body fat. The body fat is there, then again it's a big problem and it's a real cause of concern. And you need to take balanced food. That means eating very low calorie, low fat food, right?
because eating low calorie and low fat food reduces the risk of diabetes. And now this, what it tells, food is the villain. If you don't control the food which you are taking, you are moving towards diabetes. You are killing yourself. Overeating is also very dangerous, my dear friends. I've seen people eating rice like anything, as if they are not going to get tomorrow. So that is going to create a huge problem for them, I'm telling you, right? And they need to avoid consumption of sweets. And in Chennai, I know that beautiful places are there where you get wonderful sweets. Once in a blue moon, once in a blue moon you can take for enjoyment, but don't be continuously on that. Because Preethi ma'am, whenever I travel to Chennai, some of my friends says that, you know, you will get wonderful sweets in T Nagar. I go Yes, there. sir. Yeah, you go there and buy this and that for me. So I always visit that place. But next time I'll tell you, if you find me over there, don't think that I am there for, you know, the sweets to take for myself. It is for some of my friends who have told me. Because if I tell them that I don't bring, they will say that can choose me. And consume more green vegetables. The more green vegetables you take, more good it will help you. And salads and fruits, absolutely things to follow. Yes. Yes, sir. சோ அடுத்ததாக என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா நம்ம கிட்ட வந்து நியூட்ரிசார்ஜ் கிளைசம் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம சொல்லிதான் கொடுக்கணும். அது போக நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 6000 நடையாசம் நடந்திருக்கணும். சரியா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்குள்ளே நடக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள என்ன நடப்பீங்க? கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு நடப்பீங்க, உட்காருவீங்க. அங்க இருந்து அடுத்து வேறண்டாக்கு போவீங்க. இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்க நல்லா ஒரே இதா நடந்திருக்கணும். சரியா? சோ அடுத்தது படிக்கட்டுகள் ஏறி இருக்கணும். கண்டிப்பான முறையில் குறைஞ்சது 250 படியாச்சும் ஏறி இருக்கணும். தினந்தோறும், என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும். ஒன்ஸ் ஒரு வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, சைக்கிளிங் போங்க, ஏதாச்சும் ஒண்ணு ரெகுலரா வச்சிருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். பேலன்ஸ்டு ஃபுட் வந்து சாப்பிட்டுருக்கோம். அது என்ன பேலன்ஸ்டு ஃபுட்னா, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல கேலோரிஸ் வந்து கம்மியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அது எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்றோம். கொழுப்பு சத்துக்கள், பொரிச்சது இதெல்லாம் இல்லாம இருந்தாலே நம்மளுடைய சாப்பாடு லோ கேலரி ஃபுட் தான். சோ இப்படியும் இருக்கணும். சக்கரை நோயாளிகள் இதையும் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணணும். கன்சப்ஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து குறைச்சிருக்கோம் சார் சொன்ன மாதிரி. சோ நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கட்டுக்கொள்ள வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் கடை வந்து எவ்வளவு இருக்கு, அது என்னென்ன ஸ்வீட்ஸ் டேஸ்டா இருக்கும், எந்த கடையில எந்த பிரான்ச்ல ஸ்வீட் டேஸ்டா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க. சோ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், சக்கரை நோயாளிகளா இருந்தா தவிர்க்கதான் செய்யணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட் சாலடா எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கிறதுனால உங்களுடைய லெவல் கம்மியாகும். And along with that, do some stress management exercises, just like pranayama and yoga and all those things, because managing mental stress is important in controlling the blood sugar. As I said in the beginning, if you control the stress, the chances of you becoming diabetic will also be less. Yes, sir. சோ அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் யோகா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போய் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறோம். ஏன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் இங்கிட்டு கொடுத்துக்கிட்டே வரும். அது உள்ள உடம்புல அது வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கோவப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாது. அதனால நீங்க வந்து எப்படி டென்ஷனா இருக்கீங்களோ அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிடேஷன், யோகா அப்படின்னு அந்த கிளாஸ்க்கும் போனாதான் சுகர் லெவல் கம்மியா. And once you find that a person need to give Nutricharge Glycem product, then you can stop the other products for them. So if the person is already in Nutricharge cocoa product and you find that you need to give him Nutricharge Glycem product, so you can give only Glycem product, because you don't require, that person doesn't require cocoa product or strawberry product or any other product, right? And what are the benefits of chewing Nutricharge Glycem chewable tablets? Better availability of the nutrients. The moment you take it, the availability, all the nutrients will be absolutely perfect. Better absorption, immediate effect, very, very convenient because you don't need any water to consume it. Okay, so these are the important things, right? Yes, sir. So நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்ட் கொடுக்குறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. அவங்க அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை.
நெக்ஸ்ட் சார். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ்ல இருக்கிற டேப்லெட்ஸ் என்ன சொல்லுவோம்னா சியூபிள் டேப்லெட்ஸ் சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன பண்ணணும், வாயில போட்டு தண்ணியை வச்சு முழுங்காம வாயில போட்டு சுவைச்சு சாப்பிடணும். அதனால என்ன நன்மை ஏற்படும்னா, அப்ப நம்ம வாயிலேயே அந்த சத்து எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருது, கரைய ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களுடைய அப்சார்ப்ஷன் முழுமையடையும். அதாவது நம்ம ஒரு டேப்லெட் முழுங்கும் போது அது வயிற்றுக்குள்ள போய் வயிற்றுல இருந்து பிரிகிறத விட நம்ம என்ன பண்றோம், வாயில இங்கேயே வந்து அந்த எச்சோட சேர்த்து சுவைக்கிறதுனால அந்த சத்துக்கள் நல்லா போய் சென்றடையுது. சோ அப்ப நியூட்ரிசார்ஜ் கிளைசம் வந்து இட்ஸ் chewable டேப்லெட், மென்னு தான் நீங்க சுவைச்சு தான் சாப்பிடணும். எஸ் சார். Now, whom to take? When you check your blood sugar level and you find that it is above 140 milligram per deciliter, everybody need to take it. எஸ் சார். அப்ப யாருக்கு நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சோ யாருக்கெல்லாம் ரத்தத்துல சுகர் லெவல் டெஸ்ட் பண்ண போது அவங்களுடைய லெவல் 140க்கு மேல இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ செக் பண்ணனா உங்களுக்கு எவ்வளவு அளவுன்னு காட்டும். 140க்கு மேல இருக்கா, அப்ப எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுக்கணும் அவசியம். எஸ் சார். And how to take? You need to take Nutricharge tablet before and Nutricharge product also before food. That means you need to take empty stomach. Okay, you can mix Nutricharge product with warm water. That's it. Very low lukewarm water. In fact, don't try to mix it with milk, because at times milk is also not very good. Okay, and till when to take? Till you you attain the target of below 140 milligram per deciliter glucose level. Up to 135 you can take. எஸ் சார். சோ இத அப்ப எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்ட வெறும் வயிறுல தான் சாப்பிடணும். காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ பல் தேய்ச்சிட்டு நம்மளுக்கு வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable டேப்லெட்டை போட்டு வாயில போட்டு அப்படியே மென்னு அது கரையிறதுக்கு கொஞ்சம் 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. சுவைச்சு சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி. சரியா? சோ நார்மல் பச்சை தண்ணியில என்ன பண்றீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டை எடுத்து ஒரு ஸ்கூப் எடுத்து உள்ள போட்டு நல்லா கிண்டி குடிச்சிடணும். சோ நீங்க பால்ல கலந்து குடிக்க வேணாம், வெறும் பச்சை தண்ணியில கலந்து குடிச்சிருங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம், வெறும் வயிறுல தான் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுத்துக்கிறோம். அப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ எப்ப நீங்க வந்து உங்களுடைய சுகர் லெவல் நார்மலுக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் நீங்க ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப நல்லது. Yes, and it is a clinically proven product, I'm telling you, right? Clinically proven. And you take for 90 days, absolutely the way I said you, exactly the way I told you. Then, if you are a pre-diabetic, you will become normal. And if you are a diabetic, you will slowly come towards pre-diabetic and you can become normal. This is a clinically proven product. Yes. Yes, sir. சோ அடுத்தது நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கிளினிக்கலி ப்ரூவன் சொல்லியிருக்காங்க. கிளினிக்கலி ப்ரூவனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 90 நாட்கள் யாரெல்லாம் எடுத்துட்டு வரீங்களோ கண்டிப்பான முறையில் நீங்க சக்கரை நோயாளியா இருந்தீங்கன்னா நீங்க ப்ரீ டயபெட்டிக் ஆகுவீங்க. சோ ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா நீங்க நார்மலுக்கு வந்துருவீங்க. சோ கண்டிப்பான முறையில் இப்ப ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட் வந்து 90 நாள் கொடுக்குறோம். ஒரு 3 மாசம் தொடர்ந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுத்துக்கிட்டே வராங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவல் கம்மியாகி அவங்க நார்மல் ஆயிருவாங்க. அதாவது நான் டயபெட்டிக் ஆயிருவாங்க. இதை நிரூபிச்சிருக்காங்க. சரியா? நிறைய மக்களுக்கு கொடுத்து 90 நாள் கொடுத்து ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்க எல்லாருக்கும் சரியாயிடுச்சு. அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து கிளினிக்கல் ப்ரூவ் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நம்ம சர்டிபிகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்டையும் கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. ஆமா, இது கண்டிப்பா நடந்துருச்சு, உண்மை. நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுத்தீங்கன்னா சுகர் லெவல் குறையும் அப்படிங்கிறது. எஸ் சார். Now, the Nutricharge Glycem product, we have not added any sugar to it. No calorie sugar, no low calorie sugar, nothing. So you don't also add any sugar to it. And in fact, all the people who needs to take Nutricharge Glycem product, they need to stop sugar. And there is no artificial taste or artificial color added to it. And there is no preservative as such. Because there is no preservative because you need to use it before 30 days. Right? After 30 days only, if you are keeping it, then only the preservative comes into action. Now, we need to use it before 30 days. Right? Nobody will say that, sir, I have brought Nutricharge Glycem product 3 months back and still it is there with me. That means he's not taking properly. So these are the 3 important points which you can understand or we need to follow, right? Yes. Yes, sir. So நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க.
வெறும் இயற்கை மூலிகைகளை உள்ள சேர்த்திருக்காங்க. சோ ஒரு சர்க்கரை வந்து சேர்க்கவே கிடையாது. சரியா? நோ சுகர். நீங்களும் சர்க்கரை எதுவும் கலந்து குடிக்க கூடாது. சோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நோ பிரிசர்வேட்டிவ்ஸ், ஒரு ஆர்டிபிஷியல் பிளேவர் சேர்க்கல, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் உள்ள சேர்க்கல. அப்படிங்கிற போது இது பாதுகாப்பானது. இதை சாப்பிட்டா எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இதுல வெறும் மூலிகைகள் இருக்கு. மூலிகைகள் நீங்க சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது உடம்புக்கு எதுவுமே செய்யாது. பயப்பட தேவையில்லை. எஸ் சார். Yes. So this is all about Nutricharge Glycem product and Nutricharge Glycem chewable tablets. So I request you all, I hope that the presentation given by us would definitely enlighten you and it will increase your confidence and knowledge about this product. So those people who feel they are pre-diabetic or diabetic, they can start taking it and they can start promoting it. First use it and then promote. You will get a wonderful result. So take care and have a great day and keep your health fantastically well. Thank you very much. எஸ் சார். சோ இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் அவ்வளவுதாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை தெரியாட்டி செக் பண்ணுங்க. கூட இருக்கிறவங்களையும் செக் பண்ண வைங்க. அப்ப அவங்களுடைய லெவல் என்ன, அவங்க உடம்பு எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரியா? அப்ப 140க்கு மேல வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க கையில போய் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுத்துருங்க. ஏன்னா ஒன் சக்கரை நோயாளியாகி டாக்டர்கிட்ட போய் வாழ்நாள் ஃபுல்லா மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கூடிக்கிட்டே தான் போகும். குறைஞ்சு நம்மள நார்மல் ஆக்குவாங்களா டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எதுவும் கண்டுபிடிக்கல. அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் என்ன பண்ணோம், ஒரு டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரதுனால பிளீஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்களுடைய லெவல் 140க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க நியூட்ரிசார்ஜ் கிளைசம் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும். நீங்க வாயால பேசாம மனசார பேச ஆரம்பிங்க. கூட இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ண வைங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி எல்லாருமே ரொம்ப ரிசல்ட் நம்மளுக்கு பாசிட்டிவா சொல்றதுனால, சோ சார் சொல்றாங்க கேரளால நிறைய பேர், நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் யூஸ் பண்ணி இது ஆமாங்க பயங்கரமா அற்புதமான ப்ராடக்ட் ஒண்ணு, இது வந்து எங்க வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொல்றக்கூடிய அளவு இது இருக்கிறதுனால எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பயனடைய வைங்க. சோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir. So it's exactly at 4 o'clock. We have nice planning. Exactly at 4 o'clock, the presentation. Sir. Yes, Kamra sir. Yes, sir. Yes, sir.